காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அதிகமாய் கிறிஸ்தவ திருமணங்களிலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இன்றைக்கு அதிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை வாசகத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படி விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இது பலமுறை வாசிக்கப்பட்டும் பலமுறை ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணப்பட்டும் கேட்கப்படுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையின் பல்வேறு நெருக்கங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே அன்பானவர்களே நாம் நம்முடைய திறமைகளை பயன்படுத்துகிறோம், அறிவை பயன்படுத்துகிறோம், ஞானத்தை பயன்படுத்துகிறோம். திறமைகள் கைவிட்டுவிடும், அறிவு கைவிட்டுவிடும், அனுபவங்கள் கைவிட்டுவிடும். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை ஒரு நாளும் கைவிட்டு விடாது. இன்றைக்கு இந்த காலை வேளை இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலர் பலவிதமான கேள்விகளோடு கூட, ஏமாற்றங்களோடு கூட, பலவிதமான விரக்திகள் கூட, ஒருவேளை வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து முயற்சிகளும் செய்து தோல்வி அடைந்திருக்கலாம். அன்றைக்கு பேதுரு சொன்னது போல, ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஒருவேளை உடைய உழைப்பு, உடைய திறமைகள் அனைத்தும் வீணாய் போனது போல தோன்றலாம். இல்லை அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு அன்பின் செய்தி. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அறிவு சொல்லுவதன்படி அல்ல, அனுபவங்கள் சொல்லுவதன்படி அல்ல, மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இது சொல்லப்பட்ட நேரம் குழப்பமான நேரம், a time of confusion. இரண்டாவது, சொல்லப்பட்ட நேரம் ஒரு அவமானத்தின் நேரம், a time of shame. அதாவது திராட்சரசம் இல்லாத ஒரு நேரம், குழப்பங்கள் ஒரு பக்கம், அவமானங்கள் ஒரு பக்கம், தம்முடைய இமேஜ், ஒருவேளை மக்கள் வந்து விட்டார்கள் என்ன சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட பலவிதமான கேள்விகள், குழப்பங்கள், அவமானங்கள் ஒரு பக்கம். அடுத்து மூன்றாவதாக, சரியான நிர்வாக திறன் இல்லாத நிலைமை. அழைக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்றபடி ஆகாரத்தை உண்டு பண்ண முடியாத சூழ்நிலை. ஒருவேளை எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும், எல்லாரும் சமாளிக்க முடியும், சமாளிப்போம், ஆனால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை. இதுதான் மிஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது எப்படியும் சமாளித்து விடுவேன், அப்படிப்பட்ட நேரங்களிலே சமாளிக்க முடியாத பலவிதமான பிரச்சனைகள். அன்பானவர்களே, கடந்த கால அனுபவங்கள் நிகழ்காலத்திற்கு பயன்படாது. ஒருவேளை நீங்கள் திறமையுள்ளவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், வாழ்க்கையிலே பல அனுபவங்களை